சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த திமுக அரசு, அதாவது 2021 முதல் 26 வரை ஆட்சியில் இருந்த திமுக அரசு எந்த விதமான சமூகம் சார்ந்த விஷயங்களிலும் அக்கறை காட்டாமல் இருந்தாங்க. குறிப்பாக காவல்துறை முழுக்க செயலிழந்து போயிருந்தது. அதே மாதிரி அப்போ பொறுப்பில் இருந்த பலரும் பலவேறு விதமான அவங்களுடைய சாதிகளுக்கு தக்கபடியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சாதி அடையாளமாகவே பார்த்துட்டாங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பொறுப்பில் இருந்த செந்தில் பாலாஜி கவுண்டர்களை முன்னிலைப்படுத்துகிற விவகாரங்கள் வந்தார். தென்பகுதியில் KKSR ராமச்சந்திரன் அவருடைய சாதி ஆற்றலுக்கான வேலையை பண்ணார். எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியும். திருச்சியில் KN நேரு அவருடைய சமூகத்துக்கும் ஏவா வேலு அவருடைய சமூகம் சார்ந்தவர்களுக்கான வேலைகளை பண்ணாங்க. இப்படிப்பட்ட சில குழப்பமான சூழலில் தான் திமுக வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திமுகவுடைய தோழமை அப்படிங்கிற பேரில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவங்களுடைய சமூகம் சார்ந்த விவகாரங்களில், அதாவது ஒரு சமூகத்திற்கான பிரச்சனைன்னு வரும்போது எது சரியோ அதை செய்வது தான் எந்த ஒரு தலைவருக்கும் அழகு, எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அழகு. ஆனால் அப்படி அதையும் பண்ணாமல் தங்களுடைய சாதியை சார்ந்தவன் எந்த தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்கக்கூடாது, நான் தான் 2 தட்டு தர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான விவகாரங்கள் எல்லாமே விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் பண்ணார். அதுதான் இப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது. அதே நிலைமை இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு வந்த 1 மாதத்திற்குள்ளாக பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, சென்னை காவல்துறை ஆணையாளராக இருந்த அருண் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு பிறகு மீண்டும் இப்போ VNDCயில், அதாவது லஞ்ச ஊழல் கண்காணிப்பு பிரிவினுடைய ADGP-யாக வந்திருக்காரு. இதற்கு பின்னாலும் ஒரு சாதியத்தினான ஒரு லாபி நடந்திருக்குது. அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் செல்வ பிறந்தகை என்னென்னலாம் நினைச்சாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய பொறுப்பில் அருண் இருந்து செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அருணை மீண்டும் ஒரு கௌரவமான பதவியில் கொண்டு அவர் மூலமாக சில அறுவடைகளை தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு செல்வ பிறந்தகை தயாராக இருக்கார். இப்போ தாவேக்காவுடைய கூட்டணி கட்சி அதன் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அந்த தொடர்பின் வழியாக தாவேக்காவினுடைய அதிகார மையமாக இருக்கிற ஆதவர்ஜன் மூலமாக தான் இப்போ அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. இந்த பொறுப்புக்கு வருவதற்கும் அவருக்கு சில டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை வந்தால் அதை விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோடு தான் அவர் அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்காங்க. அது எதிர்காலத்தில் வருதோ வராமல் போகுதோ அது வேறு விஷயம். ஆனால் அந்த டார்கெட்டோடு தான் அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னோட இந்த நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சிறுமி கொலை தொடர்பாக 2 குற்றவாளிகளை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர், அதாவது போலீஸ் IG ரம்யா பாரதி உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இது சமூக ஊடகங்களில் வெளிவந்து ஒரு பெரிய சர்ச்சையை உருவாகிச்சு. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்புக்காக கேமரா கொண்டாந்து முன்னால் வைக்கப்பட்டிருக்கு, மைக் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அந்த சந்திப்பு நடக்கிறது. அதுக்கான ஒரு சில நிமிடங்கள் முன்னால் நடந்த நிகழ்வு அது. அந்த இடத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு பக்குவமற்ற தன்மையாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இதை பற்றி காவல்துறையினுடைய IGயும் விளக்கம் கொடுத்தாங்க. உடனே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க. நாங்கள் உங்களோட இணைந்திருப்போம்னு எல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. இதை சரி பண்ணுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க. இதை பற்றி வன்னியரசுகிட்ட ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரா அல்லது அவரை கேட்க வைத்தார்களா அப்படிங்கிறது 2வது விஷயம். அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. உடனே வன்னியரசு சொல்கிறாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உம்முன்னு இருந்துட்டு இருக்க முடியாது, அழுதுகிட்டெல்லாம் இருந்துட்டு இருக்க முடியாது. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை பற்றி அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா போதும், அதுக்கு பின்னால் அவங்களுடைய பர்சனலாக அவங்களுடைய குணநலங்களை எல்லாம் நம்ம அதில் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சாதிய ரீதியிலான ஒரு இணைப்பை தான் காட்டுது. ஏன்னா ரம்யா பாரதியும் இவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த குழந்தை இறந்து போன அந்த குழந்தை 10 வயது குழந்தை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற போலீஸ் IG ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்களானால் இன்னைக்கு இந்த சமூக போராளிகள் எல்லாமே அந்த காவல்துறை அதிகாரி BRS கொடுத்துட்டு போகிற அளவுக்கு காய வச்சுருப்பாங்க அல்லது வறுத்து எடுத்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஆயுதத்தை அந்த அதிகாரி மேலே ஏவி விட்டு அவங்களை காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே நிலைமை வேறையாக இருக்குது. பாதிக்கப்பட்டது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சிறுமி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு பொறுப்பில்லாத நிலையில், அதாவது அது பொறுப்பில்லாத நிலையினே சொல்லலாம், அதாவது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அவங்க பேசுனது நடந்துக்கிட்ட அந்த செய்தி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வக்காலத்து வாங்காமல் அதை அமைதியாக விட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, இதையும் நம்ம சொல்லி ஆகணும். திருச்செந்தூரில் நேற்றுக்கு கோயிலுக்கு போன அமைச்சர்கிட்டையே 4000 ரூபா கேட்டிருக்காரு அவாள் ஒருத்தர். போனவளும் அவாள், கேட்டவளும் அவாள். முதல்ல அவாளை கூப்பிட்டு கண்டித்து ஒரு
மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி வாங்கிட்டு அவளை விட்டுட்டு இவாள் திரும்பியிருக்காள். அதுக்கு பிறகு சமூக ஊடகங்கள் இருந்த கண்டனம், அதை பற்றிய விமர்சனம், அதை தாங்க முடியாமல் பின்னால் இப்போ அவங்க ஆலயத்துக்குள்ளேயே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 2 முடித்திருத்துறவங்க, 2 காவலாளிகள், மொத்தம் ஒரு 5 பேரை வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வகையிலான சாதி ஆதரவு நிலையில் தான் அமைச்சரும் அந்த அர்ச்சகரும் இருந்திருக்காங்க. ஏன்னா முதல்லயே அவர் மேலே நடவடிக்கை எடுக்க இவங்களுக்கு துணிவில்லை, அல்லது ஏதோ ஒரு பாசம் அவங்களை தடுத்திருக்குது. அதனுடைய அடிப்படையில் மன்னிப்பு கடிதம் மட்டும் வாங்கிட்டு அனுப்பினவர். பின்னால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கையும் நீர்த்து போக செய்கின்ற வேலையாக காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாருக்கு சாட்சி அமைச்சர் தான் வரணும். அமைச்சர் வருவாரா? அப்படியே வந்திருந்தாலும் அவருடைய ஜிபேல இருந்து தான் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் அனுப்பினேன்னு சொல்லுவாரா? சொல்லலைன்னா கேஸு நிற்காது. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு வகையில் அந்த கோவிலில் குற்றம் புரிந்த சிறப்பு தரிசனத்துக்கு அனுமதி வழங்குறதா சொன்னால் அந்த அர்ச்சகர் மீது நடவடிக்கையை நீர்த்து போக செய்கின்ற வேலையை தான் அரசு செஞ்சுருக்குன்னு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி பொறுப்புக்கு அந்த 30 நாளுக்குள்ளேயே இந்த 2 சமூகம் சார்ந்திருக்கிற அமைச்சர்களும் அவங்களுடைய ஆதரவாளர்களை தூக்கி பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடருமானால், ஏன்னா இப்போ காவல்துறையில் ஐஜி ரம்யா பாரதிக்கு ஆதரவாக வன்னியரசு களம் இறங்குவாருங்கிறது அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும். தெரிஞ்சிருக்கும் போது அவங்களை பற்றி, அவங்களுடைய தவறுகளை பற்றி, அவங்க சரியாக வேலை செய்யலைங்கிறத பற்றி யாரும் பேச மாட்டாங்க, பேச பயப்படுவாங்க. ஏன்னா பேசினா இவங்க தண்ணியிலா காட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இது ஒரு வகையில் சாதி அடையாளத்தை ஒருத்தர் மேலே தூக்கி வச்சு அல்லது அடையாளப்படுத்தி பிற சமூகத்தை சேர்ந்தவங்களை ஒதுக்குற ஒரு வேலை, அல்லது பிற சமூகத்தை சேர்ந்தவங்களை மறைமுகமாக மிரட்டக்கூடிய வேலையை தான் இந்த விவகாரத்தில் வன்னியரசு செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் ஊழல் செஞ்சவன் யாராக இருந்தாலும் எங்கள் ஜாதிக்காரனாக இருந்தால் நாங்கள் விட்டுருவோங்கிற மாதிரியான நடவடிக்கையை தான் இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் செஞ்சுட்டு போயிருக்காரு. இது ஒரு நல்ல ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு கெட்ட பேரை நிச்சயமாக ஏற்படுத்தும். இதே மாதிரி பல விவகாரங்களில் திமுக அரசு கண்டும் காணாமல், அதாவது புதுக்கோட்டை பேங்கவயல் கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்களே தங்களுடைய ஊர் தண்ணி தொட்டியில் மலம் கலந்துட்டு அதை பிற்படுத்த சமூகத்து மேலே போட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளை அரசு எடுத்துக்கிட்டது. ஆனால் முதல் நாளே தெரியும், ஆனால் நடவடிக்கை எடுக்க தைரியம் இல்லை, பயம். ஏன்னா சாதி ஒழிப்பு போராளிகள் எல்லாமே சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வெவ்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் தங்களை குதறி எடுத்துருவாங்கிற ஒரு பயத்தினால தான் திமுக அரசு பல கண்டிக்க வேண்டிய நடவடிக்கைகளை கண்டிக்காமல் விட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. தாவேக அரசுக்கும் இப்போ அதே சிக்கலில் தான் இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலேயே 30 பேரை அடையாளம் தெரியாத நிலையில் தான் இருக்கார். அது தவிர தமிழ்நாட்டினுடைய பிறப்பகுதியிலிருந்து அல்லது அரசியல் சார்ந்த அல்லது சமூகம் சார்ந்த பொறுப்பில் இருக்கிற யாரையும் அவருக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அவருடைய அலுவலக அறையிலேயே முன்னால் வர்றது யார், அவங்க அடுத்து வரப்போகிறது யார், அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க, என்னங்கிறதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் கொடுத்து தான் அதிகாரிகள் அவரை சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதே நிலைமை தொடருமானால், அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமலேயே சில வேலைகள் காவல்துறையில் நடக்குமானால் அது தாவேக அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட வேலை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் திமுகவை எப்படி மக்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி தாவேகாவுக்கும் டாட்டா கொடுத்து அனுப்ப வேண்டிய சூழல் வரும். அதை கவனிக்க வேண்டிய பொறுப்பில் முதல்வர் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.